பெருமை தமிழ் மாதங்களில் சிறந்தது தை. இம்மூன்றெழுத்தையும் சேர்த்து மாமேதைகளாக அமர்ந்திருக்கும் நடுவர் அவர்களுக்கும் அறிவில் சிறந்த ஆசிரியர்கள் அவர்களுக்கும் என்னுடன் பிறவாத சகோதர சகோதரிகள் உங்கள் அனைவருக்கும் என் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு என்னுடைய துவங்குகிறேன். நான் பேச எடுத்துக்கொண்ட தலைப்பு போதையின் பாதையில் இளைஞர்கள், இளைஞர்களும் போதைப் பொருட்களும். இன்றைய சமூகத்தில் எங்கு பார்த்தாலும் வன்முறை, பசி, பஞ்சம், வறுமை, ஜாதி கொடுமை, லஞ்சம், வேலையின்மை மனித வாழ்வோடு ஒன்றோடு ஒன்றாக கலந்திருக்கின்றன. இக்கொடுமைகளுக்குள் அடக்கப்பட்டு போயிருக்கின்றன. மனிதன் தனது சுய மகிழ்ச்சியாக நாடுவது மது, மாது. மனிதனின் ஈடுபாடு எது? நன்கு படிக்க வேண்டும், வேலைக்கு போக வேண்டும், எதிர்காலத்தை நல்ல முறையில் அமைத்துக் கொள்ள வேண்டும் என்ற எண்ணம் ஒவ்வொருவருக்கும் உண்டு. வாழ்க்கையில் எடுத்து வைக்கும் முதல் அடி தோல்வியாக இருந்தால் என் வாழ்க்கை முடிந்துவிட்டது என்ற எண்ணம் வரும். ஆனால் தோல்விதான் வெற்றியின் முதல் படி என்பதை மறந்து போய்விடுகிறோம். இதனால் நாடுவது போதை. தக்க நேரத்தில் நிம்மதி செய்வதால் இதுவே நிரந்தரமாக வேண்டும் என்ற எண்ணத்தில் மீண்டும் மீண்டும் நாடுவது போதை. இதனால் அடையும் பயன் என்ன? இந்த நிலை நீடித்தால் மனிதனின் வாழ்வு இளமையோடு முடிந்துவிடும். முதுமை என்பது இல்லாமல் போய்விடும். இதனால் அவனுடன் மட்டுமல்லாமல் அவன் மனமும் சேர்ந்து பாதிக்கின்றன. சுயமரியாதை, சுயமதிப்புள்ள மனிதர்களாக வாழ மறந்து போகின்றன. இது அவனை மட்டுமல்லாமல் அவனை சார்ந்த அவன் குடும்பத்தையும் சேர்ந்து பாதிக்கின்றது. இது பணக்கார குழந்தைகளிடம் மட்டுமல்லாமல் ஏழை குழந்தைகளிடமும் இப்பொழுது 79% பேர் அடிமையாகியுள்ளனர். இதனால் இந்தியாவின் நிலை 8 லட்சம் பேர் போதைப் பொருட்களும் வழக்கத்திற்கு அடிமையாகியுள்ளனர். தமிழ்நாடு, ஆந்திர மாநிலங்களில் கஞ்சா வளர்க்கப்பட்டு அனுப்பப்படுகிறது. 65% கல்லூரி மாணவ மாணவியர் போதைப் பொருட்களும் வழக்கத்திற்கு அடிமையாகியுள்ளனர். சென்னையில் மட்டும் 1 கோடி பேர் போதைப் பொருட்களும் வழக்கத்திற்கு அடிமையாகியுள்ளனர். கிராமங்களை விட நகரங்களில் அதிகமானோர் போதைப் பொருட்களுக்கு அடிமையாகியுள்ளனர். இதிலிருந்து நாம் எப்படி விடுதலை அடையலாம்? நமது வாழ்வு இறைவன் நமக்கு அளித்த மாபெரும் கொடை. இதை பாதுகாத்து பலவித நல்ல செயல்களை செய்து கடவுளுக்கும் நம்முடன் வாழும் மற்றவர்களுக்கும் பெருமை சேர்ப்பது நமது கடமை. இப்பாழ்வை தற்கொலை மூலம் முடித்துக் கொள்வதற்கோ போதையின் மூலம் அழித்துக் கொள்வதற்கோ நமக்கு உரிமை இல்லை. வாழ்க்கை பிரச்சனைகளிலும் தனிமையிலும் பாவ பிணியிலும் சிக்கொண்டு தவிக்கும் மனிதனை மீட்டு புது வாழ்வு அளிக்க இறைவன் மனிதராக உருவெடுத்தார். அந்த இயேசு நம்மை பார்த்து, நானே உலகின் ஒளி, என்னை பின் செல்பவர் இருளின் ஒளியை கொண்டிருப்பார் என்றார். வாழ்க்கை விடுவது இயற்கை, ஆனால் எழுவதோ இயற்கைக்கு அப்பாற்பட்டது. முதல் முறை விழுந்த இயேசு எழ முடியாது எண்ணிருந்தால் ஏது உயிர்க்கு மீட்பு? விழுந்த நாம் எழ வேண்டும். தோல்வியை கண்டு துவழாமல் முடியும் என்ற எண்ணத்தோடு வாழும்போது நம்மால் வாழ்க்கையை வாழ்ந்து காட்ட முடியும். தோல்வியிலிருந்து வெற்றிக்கு, போதையிலிருந்து போட்டியான வாழ்வுக்கு, துக்கத்திலிருந்து மகிழ்ச்சிக்கு, தூக்கத்திலிருந்து துடிப்புக்கு, வீழ்ச்சியிலிருந்து வளர்ச்சிக்கு எழுக்க வேண்டும். இதை நாம் மறந்தோமானால் இளமையோடு இளைஞர்கள் வாழ்வு முடிந்து போவதற்கு நாமும் துணை போகிறோம். இதைவிட நாம் என்ன செய்ய போகிறோம்? தோல்வியை கண்டு துவழாமல் முடியும் என்ற எண்ணத்தோடு வாழும்போது வாழ்க்கை நம்மால் வாழ்ந்து காட்ட முடியும் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.